பாரு மணி 8 ஆகுது. இன்னும் இவளுங்க ஏந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காளுங்க. இவளுங்க ஒரு வீட்டுக்கு வாக்குப்பட்டு என் மானத்தை வாங்கிடுவாளுங்க பொழுது. அடியே ஏந்திரிங்கடி 2 பேரும். மா இன்னைக்கு சண்டே தானேம்மா? ஆமாடி சண்டேங்கனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏந்திரிங்க, கல்யாணத்துக்கு போகணும். மா எனக்கு படிக்கிற வேலைலாம் இருக்குது, நான்லாம் கல்யாணத்துக்கு வர முடியாது, நீயே போயிட்டு வா. ஆமாம் படிக்கிற மூஞ்ச பாரு. அடியே நீயாவது வாயேண்டி போயிட்டு வரலாம். மா எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குதுமா. ஞாயிற்றுக்கிழமை எவண்டி ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கான்? மா நீ வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா. இன்னைக்கு நான் வேலை செஞ்சா டபுள் சேலரிம்மா எனக்கு. அப்போ அவள் ஏஞ்சி வேலையை பாருங்க. ஏந்திரிங்க முதல்ல. என்ன பண்ணுறது, அவ்வளோ தூரம் தனியாக வேற போகணும். சரி இவரை கூப்பிட்டு பார்க்கலாம். என்னங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ரெடி ஆகுறீங்களா? யார் வீட்டு கல்யாணம்மா? அட சர்மிளா வீட்டு கல்யாணத்துக்குங்க. அவள் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்ல, அதுக்கு தான் ரெடி அவங்க போயிட்டு வந்துடலாம். 11 மணிக்கு தானேங்க கல்யாணம். என்னது சர்மிளாவா? அப்போ பாய் வீட்டு கல்யாணம். அப்போ போகலாமா? போகலாமே. A few minutes later. அப்பா எங்க காலையில் ரெடியாக உட்காந்துருக்கீங்க? நானும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போறோமா? என்ன 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 ஒரு பொறுப்பான அப்பா மாதிரியா பேசுறீங்க? நாம எல்லாம் கல்யாணத்துக்கு போனா வீட்டை யார் பார்த்துக்கிறது? நீங்க வீட்டை பார்த்துக்குங்க, நாங்கள் அம்மா கூட போயிட்டு வந்துடுறோம். என்னங்கடி வரலன்னு சொன்னீங்க, இப்போ 2 பேர் ரெடி ஆகிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ சர்மிளான்னு சொன்னியா, அவங்களோட பொண்ணு எனக்கு ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டுமா, நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கு தான் நாங்களும் வரோம். என்னது சர்மிளா பொண்ணு உனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டா? அவள் உன்னை விட 4 வயசு மூத்தவளாச்சே. மா இப்போ என்ன, பிரியாணி சாப்பிட தான் வரோம், கூப்பிட்டு போக முடியுமா முடியாதா? பாய் வீட்டு பிரியாணிலாம் திரும்ப கிடைக்காதுமா. மா அக்கா விடுமா, நீ என்ன கையில் பையோட இருக்க? கிஃப்ட் ஏதாவது வாங்கியிருக்கியா? எங்க காமி. என்னம்மா இது, பையில் கிச்சனில் இருக்க சாமானெல்லாம் இருக்குது, கிச்சனை காலி பண்ணிட்டியா? ஏ இல்லடி, நாம் போகிறது இவ சொன்ன மாதிரி பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட. அப்போ இந்த பார்சல்லாம் கட்டிட்டு வந்தால் நம்ம நைட்டும் ஆகும், நாளைக்கு காலையிலையும் ஆகும்ல. மொதல் நாள் விட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டா தாண்டி டேஸ்ட்டு. அதுக்கு தான் சும்மா ஒரு 2 பாத்திரம் எடுத்துக்கிட்டேன்.